ஹாய் வணக்கம். நான் உங்க வலசவாதியார். தவசு காலத்துல ஒரு 40 நாள் விரதத்தை இருந்து, அதாவது ஒரு சந்தி இருந்து, அதோடைய ஒரு உச்சமா வேளாங்கண்ணி வரைக்கும் நடைபயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். என் கூட சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய 2 டீச்சர்ஸ் வர்றாங்க. அதாவது செபஸ்டியான் அப்படிங்கிறவரும் பழனி அப்படிங்கிறவரும் வராரு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்ப போறோம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லணும். போறதுக்கு மினிமமா தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நைட் நேரம் நம்முடைய டிராவல் அதிகமா பிளான் பண்ணியிருக்கிறோம். பகல்ல வெயில் மண்டைய புழக்குது. அதனால நைட்ல போறதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் போட்டு லைட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை தலையில மாட்டிக்கிட வேண்டியதான். போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதை அங்க சார்ஜ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன செய்ய அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட்டரி செல்லு AA பேட்டரி போடுற மாதிரியான 2 டார்ச் லைட்டையுமே எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னொன்னு, நமக்கு போன் நிறைய யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நல்ல பவர் பேங்க், சரியா, 30,000 mAh இருக்கக்கூடிய பவர் பேங்க் எடுத்து அதையும் ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். இது தவிர நம்ம எங்க போனாலுமே நம்மளோட இருக்கிறவர் தாங்க இந்த பாக்கெட் கேமரா, இவரையும் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம பயணத்துல நமக்கு இருப்பாரு. ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது, அழகா ஹேண்டியா கையில வச்சுக்கிடலாங்கிறதுனால அவரையும் எடுத்து வச்சிருக்கேன். இது போக நாம போற சமயத்துல நம்ம போறோங்கிறது வெளியில தெரியணும் இல்லையா? ஏன்னா ராத்திரி நேரத்துல நடக்கிறோம், அந்த சேஃப்டியும் வேணுங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. நம்ம அப்படி பண்ணல. அதுக்கு பதிலா இது மாதிரியான ஒரு லைட், இது நான் டிராவலுக்கு ஹெல்மெட்ல மாட்டுறதுக்காகன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தேன். இந்த நேரத்துல வரும் ஒரு உதவியா இருக்கு. இதை பேக்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம போறோங்கிற மாதிரி தெரியும். இதுல அந்த லைட்டுமே ஃபிளிக்கர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அதுல நம்ம எதையாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம போறோங்கிற அடையாளத்துக்காகன்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாத்தையோட சேர்த்து ரெடி ஆயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்புவோம். போற வழியில என்ன பண்றோம் எது பண்றோங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் விளாவாரியா விளக்கிக்கிட்டே போறேன். என்ன செய்யலாம்னு நினைச்சிருக்கேன்னா, போற வழியில ஜெபமாலை சொல்லிக்கிட்டே போகலாம், சிலுவை பாதை அனுசரிச்சுக்கிட்டே போகலாம், சில நல்ல விஷயங்களை 3 பேருமா சேர்ந்து பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதிகபட்சமா எங்களுடைய பயணம் ராத்திரி நேரத்துல தான் இருக்கும். நாங்க ரெடி ஆயிட்டோம். போகும்போது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். போலாமா? பட்டம் தாண்டிட்டோம். ஒரு கடையுமே இல்லை. ஏறக்குறைய விளங்குளம் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த அட்சயபுரீஸ்வரர் கோவில் அந்த பக்கத்தில் வந்துட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தோம். ஒரு கடையுமே இல்லை. கடைசியில் ஒரு வீட்டில் ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டு குடிச்சிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் தண்ணியும் கேட்டிருக்கோம், தருவாங்க, வாங்கிட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம். இங்கே படிக்கிறியா? படிக்கலாம் வந்துறியா? அத்தானியா? இங்கே அங்கே எப்படி வருவியா?
நாங்கள் எல்லாருமே வாத்தியார் தான். ஆமாம். ரைட்டு தம்பி, தேங்க்யூ. சேகர் சார் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். இதாக வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, இதில் ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்வோம், போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோன்னு பார்த்தோம். நைட் நேரம் அந்த தண்ணியை பார்த்த உடனே சின்ராசுக்கு கை கொள்ளலை, உடனே குளிச்சிருவோமேன்னு ரெடி ஆகியாச்சுங்க. தண்ணியை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், அப்படியே சூப்பராக ஷவரில் குளித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு குளியலை போட்டாச்சு. போய் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை போடுறோம். காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நடையை கட்டுறோம். தூங்குமா? اللهم ربنا اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا من الخير فيما أعطيت وقنا ربنا شر ما قضيت. சம்பப்பட்டினங்கிற இடத்த கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். காலையிலே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. நைட்டு கொஞ்சம் லைட்டாக தூறல் விழுந்திருக்கும் போல், அதனால் கொஞ்சம் கூலாக இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. நைட்டு கூடவே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். மொதல் நாள் நடந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. 2 பேருமே நல்லா தூங்கியாச்சு. இடம் ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. கொஞ்சம் கொசு மட்டும் கடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கும் தானே, வீட்டிலே படுக்கிறோம். அதனால் கொசு கடிகளுக்கும் இடையில தூங்கியாச்சு. நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம். நல்லா விடியுது. ஒருவேளை இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் அடிக்காமல் இருந்துச்சுன்னா பகல் நேரத்துலையும் நம்ம பாட்டுக்கு நடைய தொடர்ந்துடலாம். வெயில் அடிக்கக்கூடாது. வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் டயர்டாலாம் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்ப்போம். காலையிலேங்கிறதுனால அப்படியே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு கிளம்புறோம். நல்லா விடிஞ்சிருச்சு. இதில் ஒரு டீ சாப்பிடுவோம்ட்டு நிற்கிறோம். டீ சாப்பிட்டு உட்காந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பகலில் கூட கொஞ்சம் தூரம் நடந்தால் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் டீ அடிச்சுட்டு அது ஒரு உத்வேகத்தோடு கிளம்பி போகிறோம். வர்ற வழியில் நம்ம விஷ்ணு கிராந்தி அப்படிங்கிற ஒரு மூலிகையை பார்த்தோம். இந்த மூலிகை முன்னாடிலாம் வந்து நம்ம செபஸ்தியான் சார் அவங்க அம்மா வந்து விஷ காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சலுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டே அப்படியே பார்த்தா மருந்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நோய் நிவர்த்தி ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இங்கே இருக்குதுன்னு போட்டிருக்குதுங்க. அதாவது இருந்தால் நீங்களே பாருங்கள் தெரியும். நோய் நிவர்த்தி ஸ்தலம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் மருங்கப்பள்ளம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு. மருந்தை பற்றி பேசும்போது இந்த இடம் வந்தவுடனே ஒரு மாதிரி எங்களுக்கு சிங்க் ஆனது நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மூலிகைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. துத்தி இருக்குது, ஓரிதழ் தாமரை இருக்குது, துளசி இருக்குது, கோபுரந்தாங்கி இருக்குது. அம்மான் பச்சரிசியில் டூப்ளிகேட் தான் இருக்குது, அம்மான் பச்சரிசியை காணோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மூலிகைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறோம். ஓரிதழ் தாமரை இருக்குது பாருங்கள், ஓரிதழ் தாமரை இருக்குது, துளசி இருக்குது, இந்த அம்மான் பச்சரிசி இருக்குது. இன்னொன்று ஏதோ பார்த்தனே, இந்தா வெட்டுக்காய பூண்டு இருக்குது. காயத்துக்கெலாம் ரொம்ப நல்ல மருந்து. இந்தா வெட்டுக்காய பூண்டு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலான மூலிகைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே பார்த்துட்டு கிளம்புறோம்.
ராஜா மடத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு குளியலை போட்டுடலாம்னு வந்திருக்கோம். ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது. சரி, போய் ஒரு குளியலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புவோம்னு ரெடி ஆகிறோம். காலையிலே சூரியன் தக தகன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம பயணத்தை கொஞ்சம் தடங்கல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுமோ பார்த்து போவோம். இப்போதைக்கு குளிக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். ஒவ்வொரு தடவையுமே இந்த வேளாங்கண்ணி போகும்போது இந்த இடத்துல ஒரு குளியலை போடலாமேன்னு தோணும், காரில் எதுலையாவது போகும்போது. ஆனால் இது வரைக்கும் இந்த பக்கம் ஏன் இவ்வளோ தூரம் வரணும்னு நினச்சோம். இன்னொன்று ஃபேமிலியாக வரும்போது எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு யோசிச்சது உண்டு. இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸாக வர்றதுனால சரி என்னன்னு பார்ப்போமேன்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா குளிக்கிற இடம் தான் போல் இருக்குது. அதனால் ஒரு குளியலை போடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதை மாதிரி முங்கி குளிக்கிறது நல்லது. அதனால் ஒரு குளியலை போட போகிறேன். ரைட்டு, நல்ல நிறைய தண்ணியாக இருக்குது. இது நம்ம ராஜா மடத்துக்கு முன்னாடி ஒரு செக் டேம் மாதிரி வச்சுருக்காங்க. இதிலேருந்து தண்ணி டைவர்ட் பண்ணி விடுறாங்க போல். நல்லா இருக்குது தண்ணி, ஒன்றும் இதாலாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்குது. நிறைய கிடக்கிறதுனால நல்லா முங்கி குளிச்சுட்டு போகலாம். அதனால் ஒரு குளியலை போடுறேன். அவ்வளோதான். சரியான மொட்டை வெயில். இதான் இதில் நடந்துக்கிட்டு இருக்கோம். 10 மணிக்கெல்லாமே பயங்கரமாக வெயில் அடிக்குது. இன்னும் அதிராம்பட்டினம் கிராஸ் பண்ணலை. ராஜா மடத்துலேருந்து தாண்டி இந்த அதிராம்பட்டினம் அந்த ரயில்வே கிராசிங் பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு ராத்திரியில் நடக்கணும்னு ஒவ்வொருத்தராக அட்வைஸ் பண்ணாங்க போல். நம்ம எங்கே அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டோம். அதனால் வெயிலில் நடக்க வேண்டியதான். டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா இன்றைக்கி எப்படியும் வெயிலில் நடந்து தான் ஆகணும். போயிடுவோம், போவோம். அதிராம்பட்டினம் போயிட்டு அங்கே கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு போகணும். வாங்க. போடுங்கம்மா. திரௌபதி அம்மன் கோவிலில் படுத்தாச்சு. படுத்து கொஞ்சம் நேரம் வெயிலுக்கு வெளியில் போகவே முடியாது. ஆலமரத்தை நல்லா படுத்துட்டோம். திரௌபதி அம்மன் கோவிலில் ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வெயில் ஆனால் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறோம். நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு அனுபவம் நல்லா இருக்குது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திருத்துறைப்பூண்டி போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். போயிடுவோம், கட்டாயம் போயிடுவோம். நல்லாயிருக்கு. ஒரு முதல்ல ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பரவாயில்ல, நல்லபடியாக எங்களுடைய பயணம் போகுது. நம்முடைய பயணத்தில் வந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மரம் பூவை பார்த்தோம். அது வேறு ஒன்றும் இல்லை, நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி நம்ம சேனலில் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தங்க எடுத்து போட்டது. அந்த நாகலிங்க மரம் அதோடைய பூவோடு இருக்குது. கொஞ்சம் பாருங்கள். மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது எவ்வளவு சுகங்கிற மாதிரி. கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே படுத்துட்டோம் 2 பேரும். ரோட்டு ஓரமாக கொஞ்சம் புல் இருந்துச்சு. சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு படுத்தாச்சுங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. சாயந்தரம் நேரம் ஆனதுனால இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால 2 பேரும் அப்படியே சிலுவை பாதை சொல்லிக்கிட்டே நடந்து வந்துட்டோம். சிலுவை பாதையில் ஒரு பிரேக்.
நம்ம இப்போ முத்துப்பேட்டை உள்ளே போகிறது பைபாஸ் அந்த ரோட்டில் இருக்கிறோம். இதில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து அப்படியே பைபாஸ்லேயே போகணும் அப்படின்னு சொன்னால் போயிடலாம். இன்றைக்கி நைட்டு எப்படியும் திருத்துறைப்பூண்டிக்கு போயிடணுங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் குளம் உண்டு. ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து போகலாமேன்னு நினச்சிருக்கோம். பார்ப்போம். ஆனால் மற்ற வருஷங்கள் மாதிரி இங்கே நிறைய பேர் நடக்கிற மாதிரிலாம் தெரியல. யாருமே நடந்த சிம்டம்ஸே இல்லை. நம்ம இடையில எங்கேயுமே பார்க்கல. அதில் இந்த முத்துப்பேட்டை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஊர். அலையாத்தி காடுகள்லாம் இங்கே உண்டு. இது நம்ம அங்கே வந்திருக்கோம். இப்படி பழவேற்காடு மாதிரி இங்கேயும் அந்த அலையாத்தி காடுகள் உண்டு. போட் ரைடுலாம் உண்டு. அது நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி போகணும். அதை மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம இன்றைக்கி இப்படியே நடந்து போகிறோம். வெளியிலோடி பைபாஸ் வழியாக நடந்து போகிறோம். உங்களுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா முத்துப்பேட்டையில் அந்த அலையாத்தி காடுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு காரில் எதுலேயும் வந்தீங்கன்னா அலையாத்தி காடுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நாம் வேளாங்கண்ணிக்கு லெஃப்ட் சைடில் திரும்பணும். அப்படியே போய் திரும்பிடுவோம். டோய் என்ன அங்கே போ, அங்கே போ, அங்கே போ. நீ போ, நாங்கள் நடக்க போகிறோம். நீ போ, போடு, வராத, போட்டு போ. அங்கே போ, நீ வராத. ரைட், பாய் பாய் பாய். போகலாம். கொசுக்கடியிலே இருக்கார்ல. வெயில் அதிகமாக இருக்குது. முக்காடை போட்டுக்கிட்டுனாலும் நடந்துருவோன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் வேளாங்கண்ணி எக்ஸாக்டாக 21 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் போயிடலாம் மக்களே. இன்னும் ஒரு 4 மணி நேரம் அதிகபட்சமாக ரெஸ்ட் எடுத்து போனால் அதுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, காலெலாம் பொத்து போச்சு. காலில் கொஞ்சம் வலி இருந்துச்சு. அதனால் நம்ம அக்குபங்க்சர் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் நீடில் போட்டாச்சு. நீடில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த வலி போகிறதுக்கு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன். நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னும் 10 கிலோமீட்டரில் வேளாங்கண்ணி வந்துடும்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான்ப்பா நடந்து போகிறவங்க சந்தோஷப்படுற மாதிரி போட்டிருக்காங்க. இல்லைன்னா 2 கிலோமீட்டருக்கு முந்தி 14, அடுத்து 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் 15ன்னு போட்டுருவாங்க. வந்தாச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் போயிடுவோம். இன்றைக்கி நைட்டு மாஸுக்கு எப்படியும் போயிடணும்னு பிளானு. ஈஸ்டர் மாஸுக்கு போயிட்டு அப்படியே காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு பஸ் எடுத்துகிட்டு வரணும்னு பிளான். இருட்டுறதுக்கு முந்தி போயிடுவோம்னு நம்புகிறோம். இருட்டுனாலும் ஒன்றும் இல்லை. வந்தாச்சு வேளாங்கண்ணிக்கு. கடைசி 5 கிலோமீட்டர் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சோதனை. ஒரு லிஃப்ட் கேட்டு போயிடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு உட்காந்து போவோம்னு பார்த்தா டிஸ்டன்ஸே கிளியர் ஆன மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு வழியாக வந்தாச்சு. வேளாங்கண்ணி ஆர்ச்சு. இதிலேருந்து திரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டரில் சர்ச் வந்துடும். வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்முடைய தவக்கால திருப்பயணம் பாத யாத்திரை வெற்றிகரமாக முடிஞ்சது. சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணி நிறைவு செஞ்சுக்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கடைசி 5 கிலோமீட்ரு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது உள்ளே வந்தாச்சு ஆனால் வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லே இருந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, வந்தாச்சு, நல்லது.